சரி இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாதிரி இல்லையா, சோஷியல் மீடியா மார்க்கெட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிராண்ட் போஸ்டிங்கை கீப்பப் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. இப்போ ஹமாமோ டெட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனி அவங்க ஆட் ரன் பண்ணுறதுனால சேல்ஸ் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதில் 2 விஷயம் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க ஆடை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணுறாங்க டிவியில் அப்படின்னா, பிராண்ட் ஆனதுக்கப்புறமும் அவங்க எப்படி இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சு வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா அது வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இப்போ டெட்டால் ஓடிட்டுருக்கு. 10-15 வருஷமாக இப்போ நான் சொன்னாலும் இப்போ ஓகே டெட்டால் வாங்கிட்டு வந்தால் சொல்லுவாங்க. இட் இஸ் அந்த வேர்டு எல்லாரோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இந்த ஆடை எதுக்கு அவங்க ரன் பண்ணுறாங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவங்களோட சேல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் எதுக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா புது பிளேயரை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நீங்கள் டெட்டால்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அவனை நான் என்னால் பீட் பண்ண முடியுமான்ற ஒரு ஃபியரை மேக் பண்ணுறதுக்கு. யாரும் இப்போ நான் வந்து ஒரு வருஷமாக நான் வந்து டிசப்பியர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஒரு புது பிராண்டு டெட்டால் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன், நான் ஒரு ஆட் ஸ்பெண்ட் காசு பண்ணுறேன் அப்படின்னா தட் ஐ ஆம் டுக்கிங் அப் பீப்புள் ஃப்ரம் டெட்டால். ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணவே நான் திங்க் பண்ண வைக்கக்கூடாது. இவ்வளோ பிராண்ட் போர்ஷனை கீப் பண்ணுறது அதுதான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினச்சா தான் எனக்கு காம்படிட்டர் இல்லையா. நான் உங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டேன்னா ஓகே நீங்கள் திங்கே பண்ண மாட்டீங்க. அப்போ இவ்வளோ பேர் காம்படிட்டர் இருக்காங்க, இவனை போய் நான் எப்படி பீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் ஒன்று திங்க் பண்ண வச்சேன் அப்படின்னா தட் ஃபெல்லோ வின் த கேம். அதுக்காக தான் ஆட் ரன் ஆகுதை தவிர சேல்ஸுக்காக கிடையாது. பிராண்ட் வேல்யூவை கீப்பப் பண்ணுறதுக்கும் லைக் புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் ஆட் ரன் பண்ணுறாங்களே தவிர பெரிய பிராண்ட்ஸு அவங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கெலாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாமே நீங்கள் மார்க்கெட்டிங் பீப்புளாக இனிமேல் திங்க் பண்ண வேண்டியிருக்கும்.